வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஆறாவது அறிவை கொண்டு இந்த மனிதனின் வாழ்வின் நோக்கம் அறிவு முழுமை பெற வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம், அமைப்பு ஒக்க அருகுணங்களாக்கி அறிவு உடனளவில் உணர்ச்சி வயப்பட்ட ஆற்றும் செயல்களின் விளைவே உலகில் உள்ளோர் அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை. உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வோம் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாளர் உலகை நோக்க உயர்வு தாழ்வுல சமநிலை சித்திக்கும் உயிரறிய அறிவுநிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மரபுகள் நான் உண்மை தேர்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. அறிவு தெய்வம். நம்முடைய அறிவாட்சி தரம் இறையற்ற தன்மைக்கு மாறணும். இறைவழியாக நாம் மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை சுவாமிஜி நமக்கு மனவளக்கலை மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயி மனிதனாக இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயி இறைவனாக நாம மாறி அந்த இறைநிலை இணைப்போடு வாழ வேண்டும். எல்லா ஜீவராசிகளும் உண்ணும் உறந்தும் தன்னினத்தை பெருக்கும், தன்னினத்தை பாதுகாக்கும். மனிதன் மட்டும் நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை நாம நம்முடைய எண்ணத்தை, ஆசையை, சினத்தை, கவலை சாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய தற்சோதனை மூலமாக நாம சரி செய்து கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நான் யார் என்ற அந்த உணர்வோடு இறைநிலை இணைப்பிலிருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலைதான் ஒவ்வொரு மனிதருக்கும் சிறப்பு. நாம உணர்ச்சி நிலை வாழ்க்கை, அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில தான் அருகுண வயப்பட்டு 5 பெரும் பணி செயல்கள்ல இந்த உலகம் முழுவதும் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையை மாற்றணும். நம்முடைய அறிவு மையமான ஆத்மையில உங்களுடைய ஞான கர்ம இந்திரியங்களை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம கவனிச்சு இந்த ஞான கர்ம இந்திரியங்களை நாம தொடர்ந்து இயக்கிக் கொண்டு வரும்போது இந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் கிடைக்கும். அளவுமுறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம், அளவு முறை காப்போம். அப்ப இந்த அறிவு மையத்துல ஆத்மையில நாம உணர்வு நிலையில வாழ பழகி கொள்ளும் பொழுது நம்ம துரியம் துரியாதீத இணைப்பு என்ற அந்த இறைநிலை இணைப்பு, அந்த இணைப்போடு நாம என்னணும், சொல்லணும், செய்யணும். அந்த நிலையில் தியான வாழ்க்கை நாம வாழும்போது நம்முடைய அறிவாட்சி தரம் அந்த இறைநிலை இணைப்போடு இணைந்து அந்த 1-3 ஃப்ரீக்வன்சி என்று சொல்லக்கூடிய அந்த டெல்டா வேவ்லேயே நம் மனம் எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த தெய்வீகத்தினுடைய ஒட்டுமொத்த சொரூபமும் நமக்குள்ள விளம்ப ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தனி மனிதரும் நாம புலம்பெயப்பட்டு இந்த உடலையே நான் என்ற அளவுல இந்த சிற்றின்பத்துல ஈடுபட்டு வாழும்போது நாம நிறைய புதிய பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கைய நாம துன்பப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு கீழ்நிலை எல்லோரும் வாழ்வது என்பது இயல்பு. அந்த கீழ்நிலையில உணர்ச்சி வயப்பட்ட நிலையில வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் துன்பத்தை கொடுக்கும். குடும்பம் சுற்றும் ஓர் உலகு என்ற ஐவகையில இந்த துன்பம் நீடித்து கொண்டே போகும். ஒவ்வொரு மகான்களும், குறிப்பா நம்ம சாமிஜி, நாம பயிற்சிக்கெல்லாம் பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சிக்கெல்லாம் போகும்போது எனக்கு குரு காணிக்க கொடுங்க என்று கேட்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய 6 குணங்களை
நீங்க குரு காணிக்கையாக கொடுத்து அந்த அறுகுணங்களை நீக்கி கொண்டு வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி அவங்க வாழ்த்துவாங்க. நாம அந்த மைக்ரோ செகண்ட் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் என்று சொல்லி சொன்னா நாம முழுமை பெற முடியும். சாமிஜியுடைய பயிற்சி ஒவ்வொரு தனி மனிதரையும் அறிவாற்றி தரத்தை உயர்த்தி அறிவே தெய்வமாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை விளம்ப ஆரம்பிக்கும். அனைத்து இறைநிலையை என்ற அந்த உண்மையை உணர்ந்து வாழணுங்க. நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.